இப்போ நம்ம வார்ம் ஜோனுன்னு ஒரு கேம் விளையாடுறோம். இப்போ நம்ம பேட்டில் பண்ணலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி கொடுக்கலாம். வாங்க கைஸ் போய் இந்த மருந்து பாட்டிலெல்லாம் எடுக்கலாம். நம்ம அந்த பர்பிள் பாட்டில் எடுத்தோம்னா அந்த கிங் எங்கே இருக்குன்னு காமிக்கும். இப்போ நம்ம அந்த கிங்கை போய் அவுட் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா நம்ம இந்த கிங் பிளேஸில் காமிக்கும் நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோன்ட்டு. இப்போ நம்ம 21st இருக்கோம். இப்போ நம்ம இப்படி வந்து அவங்களோட மூஞ்சி வந்து நம்மளோட பாடியில் பட்டுருச்சுன்னா டிஃபீட்டடுன்னு ஒரு சிம்பிள் காமிக்குதோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும். அந்த சிம்பிள்னா யாரோ டிஃபீட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். அந்த மருந்து பாட்டிலோட பவர் வந்து அதிகமாக இருக்கும். 1000 8000 அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். இந்த காயின்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணும். இப்போ எங்ககிட்ட வந்து 147 காயின்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி போய் அது ரொம்ப அதிகமாக ஆகும். இப்போ நம்ம கூட யாரையாச்சும் டிஃபீட் பண்ணலாம், அந்த சிம்பிள் காமிக்கும். இப்போ நம்ம கிங் டிஃபீட் பண்ணிட்டோம்னா அது காமிக்கும் கிங் டிஃபீட்டடுன்ட்டு. இதோ இப்போ யாரோ டிஃபீட் ஆயிட்டாங்க. நீங்கள் ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்ல. நீங்கள் பாட்டுக்கு சாப்பிடுங்க. யாராச்சும் வந்து காமனாக உங்களை வந்து இடிப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டு தேவை, நீங்கள் லெஸ்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் வேணால் போய் எல்லாத்தையும் அவுட் பண்ணலாம். இதோ நம்ம 2 ஹேண்ட் யூஸ் பண்ணோம்னா அது ஃபாஸ்ட்டாக போகும், ப்ளஸ் நம்மளோட எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும். இப்போ அந்த கிங் இது காமிக்கிறது, நம்ம அந்த கிங்கை தேடி போகலாம். இது சம்டைம்ஸ் நம்மளோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலும் இருக்கும். அது ஏன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுதுன்னா, நீங்கள் இது உங்களோட தம்மில் ஏதாச்சும் ஒரு பார்ட் வந்து டச் ஆகிறப்போ அது ஃபாஸ்ட்டாக போகும். நாங்கள் வந்து எதையும் டச் பண்ணாமல் பாம்ஸில் இருக்க ஏதாச்சும் எந்த பாட்டுமே டச் பண்ணாமல் இது பண்ணோம். இப்போ யாரோ டிஃபீட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம கிங்கு கிட்ட இருக்கோம். இதுதான் இந்த கிங்கு. இப்போ இந்த கிங்கை அவுட் பண்ணிட்டு நம்ம இந்த கிங்கோட எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டோம்னா நம்ம கிங் ஆயிடுவோம். இல்லைன்னா செகண்ட் கிங்காக மாறுவோம். இப்போதைக்கு நம்ம கிங்கு கிடையாது, இவ கிங்கு கிடையாது. ஆனால் நம்ம வந்து நம்ம இவளை அவுட் பண்ணணும். நீங்கள் உடனே நினச்சிடாதீங்க இவ பெருசாக இருக்கோ இவ தான் கிங்குன்ட்டு. சம்டைம்ஸ் நீங்கள் தப்பாக நினைக்கலாம், அவள் கிங்காகவும் இருக்க மாட்டா. எங்களுக்கும் இப்படி ஒரு வாட்டி நடந்திருக்கு. இந்த பார்டர் தாண்டி நீங்கள் போகக்கூடாது. அந்த பார்டரில் இடிச்சிங்கன்னா நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. இதோ இந்த எல்லோ பிளாக் அது மாதிரி இருக்கு இந்த பார்டர். கிங் டிஃபீட் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம அந்த கிங்கோட ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம். யார் வேணாலும் சாப்பிடலாம். கிங் ரொம்ப பெருசுனால நிறையா பேர் சாப்பிடுவாங்க. நம்ம அட்லீஸ்ட் செகண்ட் கிங்காச்சும் வர்றதுக்கு ட்ரை பண்ணோம். செகண்ட் பிளேஸில் மற்றவங்கள யாரையுமே சாப்பிடக்கூடாது. இதோ கிங்கோட பாதி ஸ்ட்ரென்த் இந்த நெருப்பாட்டு இருக்கிற அந்த ஸ்கின்னை சாப்பிட்டான். இப்போ நம்மளை அவுட் பண்ணணும். கடைசியில் நம்மளே அவுட் ஆகிட்டோம். இந்த மருந்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு ப்ரொடெக்ஷன் ஆட்டம் உங்களுக்கு ஒரு ஷீல்டு காமிக்கும். இந்த ஷீல்டுனால் நீங்கள் யார் வேணாலும் போய்க்கலாம், யார் வேணாலும் உங்களுக்கு மேலே போகலாம். இப்போ பர்பிள் பாட்டில் சாப்பிட்டா கிங்கு நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்குது. இப்போ கிங் கொஞ்சம் கோணையாக போகுது. போகிறப்ப நம்மளோட வாயிலிருந்து மைனஸாக வருதுன்னா நம்ம அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால நம்மளோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம
தான் இருக்கும். இப்போ யாரையோ டிஃபீட் பண்ணிட்டோம், பார்க்கலாம். ஒரு வாட்டி நான் கூட இங்கே இருந்திருக்கேன். நம்மக்கிட்ட இங்கே மேலே 3 சிம்பிள் காமிக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிம்பிள்ஸ் வரும். மேக்னட்டாட்டம் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபுட்டு கிட்ட போனாலே இது இழுத்துக்கும். இப்போ நம்ம ஃபுட்டை கலெக்ட் பண்ணலாம். சில பாட்டில்ஸ் எல்லாம் ஹைட் ஆகிருக்கும், அதனால தான் மற்ற ஸ்கின்ஸ்னால கண்டுபிடிக்க முடியல. அந்த பர்பிள் பாட்டில் பவர் தராது, கிங் எங்கே இருக்கும் காமிக்கும். இப்போ நம்ம யாரையாச்சும் ரவுண்ட் அடிச்சு கூட பண்ணலாம், இல்லைன்னா இப்படி அவங்க லாங்காக இருக்காங்கன்னா இப்படி கூட அவங்கள இது பண்ணலாம். இந்த எல்லோ பாட்டில் மேக்ஸிமம் 500 கீழே தான் பவர் தரும். ரெட்டும் அப்படிதான். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வந்து அந்த ஸ்க்ரீனும் பெருசாகும். இப்போ நம்ம கிங் ஐட்டம்னா யார் வேணாலும் நம்ம சுற்றி வளைச்சி பிடிக்கலாம். பர்பிள் பாட்டில் எடுத்திருக்கோம், அதனால தான் கிங்கை காமிக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சம்டைம்ஸ் இந்த டைமில் கூட அவுட் ஆகுது. நம்ம இப்போ திரும்பியும் வந்துட்டு இப்போ நம்ம டிஃபீட் பண்ணலாம் யாரையாச்சும். இந்த கில் பண்ண அவங்களோட ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்டோம்னா டபுள் மடங்கு கிடைக்கும். இப்போ அவங்க வந்து 1121 எடுத்திருக்காங்கன்னா நம்மளுக்கு 2241 பவர் கிடைக்கும். இப்போ இவன் ரொம்ப லாங்காக இருக்கு, இவனை நம்ம டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் நம்மளே வேணும்னு போய் டிஃபீட் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் கிங்கு கூட இப்படியா எஸ்கேப் ஆகுவான். இப்போ நம்ம கிட்ட காயின்ஸ் வந்து 150 இருக்கு. இப்போ மற்றவங்க பாட்டிலை எடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்கள விடாதீங்க. நம்ம போய் அந்த பாட்டிலை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். பர்பிள் பாட்டில் இருக்கு, கிங்கை காமிக்குது. அந்த கிங் நம்மளுக்கு பின்னாடி இருக்குது. நம்ம போகிற வழியில் என்ன டிஃபிட்டடா இவன் தான் அந்த கிங்குன்னு நினைக்கிறேன். என்னோட எண்டு இவன் எண்டில் போய் நம்மளே முட்டினோம்னா நம்ம தான் அவுட் ஆகுவோம். ஏதோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு அவன் சாப்பிட்ட பவரை விட டபுள் மடங்கு கிடைக்கும். நம்ம யாரையோ டிஃபீட் பண்ணிட்டோம், ஒருத்தவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களா, அவனா தான் நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த கிங்கை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் கிங் அவன் பாடிக்குள்ளே போய் கூட நம்மளை சுற்றி வளைப்பான். அதுக்கு நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த ஸ்கின் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் விளையாடுறப்ப கிங் அவுட் ஆகிட்டா, யாரோ அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். சம்டைம்ஸ் நம்ம அவுட் ஆகிட்டோம்னா, நான் கூட இப்படி தான் கிங் அவுட் பண்ணிவிட்டு சாப்பிட்ற போகிறப்ப என்னை வந்து அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதை சாப்பிட்டாலும். இந்த பர்பிள் பாதி கிங் ஃபுட்டை சாப்பிட்டேன். இப்போ நம்மளுக்கு இன்னொரு கிங் எங்கே இருக்காங்கன்னு தெரியுது. கிங் பக்கத்தில் தான் இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போகலாம். இவன் ஏற்கனவே ஒரு வாட்டி கிங்காக இருந்திருக்கான். இப்போ நம்ம கூட செகண்ட் டைம் கிங்காக இருந்திருக்கான். அவுட் ஆகிட்டான். ஓ ஷட், நம்மளே அவுட் ஆகிட்டோம். ஸ்டார்டிங்லேயே பர்பிள் பாட்டில் கிடச்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதை வாங்கிடுங்க. மற்றவங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் கிங் எங்கே இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம்
நம்மனால இது பண்ண முடியாது. கிங்கு கிட்ட தான் இருக்காங்க. மேப் போயிடுச்சுனாலும் கிட்ட இருக்காங்கன்னு தெரியும். இவன் கிங் கிடையாது, இருந்தாலும் இவனை ஃபாலோ பண்ணி நம்ம அவுட் பண்ணலாம். பாட்டில்ஸ்லாம் இருக்கு. இங்க 2 இது இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரே சைடில் போனாங்கன்னா 2 பேருமே நம்மளை முட்டி அவுட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் யூடர்ன் போடுற மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுடலாம். இந்த லேடி பக் அவுட் பண்ணுவோம். அவுட் ஆயிடுச்சு. நம்ம டிஃபீட் பண்ணது, பட் மற்றவங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் இந்த லேடி பேர்ட். ஆனால் இப்போ நம்மளோட இது வந்து நம்ம டாப் 10ல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மற்றவங்க இன்க்ரீஸ் ஆக நம்ம லோ ஆகிட்டு போவோம், இல்லை மற்றவங்க டவுன் ஆக நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு போவோம். சில பேர் நம்ம கிட்ட வந்து காயினா அப்படி நம்ம வாங்க போகிறப்ப கூட நம்ம வருவாங்க. நீங்கள் அவங்கள விட பவர் அதிகமாக இருந்தீங்கன்னா நீங்கள் மூஞ்சியில் போய் முட்டினீங்கன்னா அடுத்தவங்க அவுட் ஆயிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் பெருசாக இருக்கீங்க, அவங்க சின்னதாக இருக்காங்க அப்படின்னா மூஞ்சியில் போய் முட்டக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் லெஸ்ஸாக இருக்கீங்க, அவங்க அதிகமாக இருக்காங்க, ஆனால் நம்ம கண்ணுக்கு அவங்க லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தான் அவுட் ஆகுவீங்க. இந்த கேம் பேர் வந்து வார்ம் ஜோன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் வார்ம் ஜோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் ரெண்டு வார்ம்ஸ் வந்து அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம கில் பண்ணல, வேறு யாரும் கில் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம யாரையோ கில் பண்ணிட்டோம். ஒரு கிரே கலரான இது வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சுல. கீழே வந்து மேக்னட், ஸ்பீட், ஃபைண்டிங் அது மாதிரி காமிக்கும். இப்போ நம்ம பர்பிள் பாட்டில் தேடிட்டு இருக்கோம். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது சம்டைம்ஸ் வராது. எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டேஞ்சர் தான். அது சம்டைம்ஸ் தான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இவ தான் செகண்ட் கிங்குன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகலாம். எவ்வளோ லாங் இருக்கான்னு பாருங்கள். நம்ம அந்த சைடு போனோம், ஏன்னா நம்ம இவ கிங்கு கிடையாது. சின்னதாக இருக்கா, ஆனால் இவ கிங்கு கிடையாது. நீங்கள் ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்லை. இப்போ அவளே அவுட் ஆகிட்டான். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் கிங்கு. ஒரு ஸ்பைடர் ஆட்டு வச்சுருந்தான்ல. இப்போ நம்ம அவனை ஃபாலோ பண்ணி போகலாம். எங்கெங்கே போகிறோம். நீங்கள் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்கள் காயின்ஸ் அது பதில் நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் கொடுப்போம். இந்த ப்ரொடெக்ஷன் ஷீல்டு தான் நம்மளை இது பண்ணோம். நம்ம இப்போ இருக்கோம். நம்ம இப்போ வந்து 132nd பிளேஸில் இருக்கோம். பர்பிள் பாட்டில் கிடச்சிச்சு. இங்கே இருக்குதுன்னு ஃபவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த டைரெக்ஷனில் போகலாம். இன்னொரு பர்பிள் பாட்டில். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறப்ப கொஞ்சம் கவனமாகவே போங்க. ஏன்னா சம்டைம்ஸ் யாராச்சும் வந்து உங்களை முட்டை கூட ட்ரை பண்ணுவாங்க. இங்கே பக்கத்தில் இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் எங்கேருந்தா தெரியல. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக கிங்கை கவுண்ட் பண்ணலாம். கிங்கு கீழே போயாச்சு. இதுதான் இந்த கிங்கு. இந்த கிங் ஏற்கனவே ஒரு வாட்டி இருக்குது. இந்த ஸ்கின் வந்து ஆல்மோஸ்ட் 500 காயின்ஸ் வரைக்கும் வரும். இதை விட நல்ல நல்ல ஸ்கின்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு இந்த ஸ்கின்
இதுதான் லெஸ் ப்ரைஸாக இருக்குதுன்ட்டு இதை வாங்கியிருக்கோம். இப்போ அந்த கிங் எங்கே போகுதுன்னே தெரில, அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்மளும் அங்கே இங்கேயும் சுற்றுற மாதிரி இருக்குது. இதோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் தான் நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு ரீஸ்டார்ட். இப்படி 2 பாட்டில் இருந்துச்சுன்னா மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அந்த கிங் அவுட் ஆயாச்சு. நம்ம அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த கிங் அவுட் ஆயாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் அந்த ஸ்கின் மறுபடியும் வருது. சம்டைம்ஸ் நீங்கள் கிங் ஏற்கனவே இன்னொரு வாட்டி கூட இருந்துக்கலாம். இந்த 2 ஸ்கின்னும் ஒரே மாதிரி இருந்துச்சுல. இப்போ நம்ம ஸ்கின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஸ்கின் இருக்கு, ஒயிட் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த பிளாக், இந்த பிளாக், கிரே, ப்ளூ, ரெட், ப்ளூ, பர்பிள், க்ரீன், ப்ளூ, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னா கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே பாருங்கள் ருபீஸ் காமிக்குது. அப்படின்னா அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு காமிக்குது. இதில் நிறையா பேர் இந்த ஸ்கின்ஸை காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து இப்படி ருபீஸ் போட்டு காமிச்சோன்னா அது நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுக்கணும் அர்த்தம். இப்போ நிறையா பேர் இந்த ஸ்கின்ஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து தான் எடுத்துருக்காங்க அந்த காசை. பட் நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் இதெல்லாம் ஆட் பார்க்குறது. எவ்வளோ ஆட்ஸ்லாம் 4, 8, 10லாம் கூட வரும். இப்போ நாங்கள் அந்த 10 ஆட்ஸ் பார்க்குற ஸ்கின் வந்து இந்த ஒரு லைட் ப்ளூ ஆட்டு இருந்துச்சுல, அதுதான் அந்த ஸ்கின்னு. இதெல்லாம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அக்கௌண்ட்லேருந்து இருக்குது 1300 ருபீஸ் வருது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் இல்லை. இதெல்லாம் ஃபுல்லாக அக்கௌண்ட்லேருந்து தான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், இதுவும் அக்கௌண்ட்லேருந்து. இதெல்லாம் ஆட் பார்த்து. இப்போ நம்ம பேட்டில் பண்ணலாம். இப்போ நம்ம அப்டேட் பண்ணலாம். அப்டேட்டிங் பார்த்துருக்கோம். இந்த சைடில் காமிக்கிறது வந்து அந்த மாதிரியான அது நெக்ஸ்ட் என்ன ஸ்கின்னு, அதுக்கு முன்னாடி என்ன ஸ்கின்னு காமிக்கிறது தான். இப்போ நம்ம ஃபேஸை கூட மாற்றிக்கலாம். கோவமான ஃபேஸு இந்த மாதிரி இதை இப்படி மாற்றிக்கலாம். இப்போ நான் கிஃப்ட்டை பார்ப்போம். இதை ஆட் பண்ணுறது. இப்போ யார் டாப் பிளேயர்னு பார்க்கலாம். இந்தியா எந்த பிளேஸில் இருக்குதுன்ட்டு. இந்தியா கொஞ்சம் கீழே போயிடுச்சு. டாப் வந்து 15 மில்லியன் 449,304. இப்போதைக்கு அது வேணாம். இப்போ நம்ம இது பார்ப்போம், பெஸ்ட்டு ஸ்கோர். அதெல்லாம் பெஸ்ட்டு ஸ்கோர் வந்து 1,54,000. அவங்க எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க, எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் காமிக்கும். டோட்டலாக 654 வார்ம்ஸை நாங்கள் டிஃபீட் பண்ணியிருக்கோம். 467 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்கோம். 8 hours 49 minutes 46 seconds விளையாண்டுருக்கோம். நம்ம பேட்டிலில் போயிட்டு நம்ம செகண்ட் டைமை போடுவோம். அந்த டைம் வந்து நம்மளோட அந்த மேப்புக்கு கீழே காமிக்கும். அது வந்து எவ்வளோ நம்ம அந்த டைமுக்கு சாப்பிட்ருக்கோன்ட்டு. அதில் 2x இருக்கும். நம்ம சாப்பிட்றத விட 2 மடங்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இந்த மருந்து பாட்டிலும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும்.
இதில் வந்து அந்த டெத்தான அனிமல்ஸோட ஃபுட்டு வந்து 2 அது ரொம்ப அதிகமாக இருக்கும், 4 மடங்கு விட. இப்போ நம்ம லாஸ்ட் இந்த ஆப்பிள் சாட்டை க்ரீன் கலரில் காமிக்க ட்ரெஷர் ஹண்டர் போகலாம். அது 5 minutes தான் டைம். வந்து இப்படி பிளாக் கலரில் இருக்கும். இதெல்லாம் நம்ம சாப்பிடணும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ காசு வந்திருக்குன்னு பாருங்கள். 0ல் இருந்துச்சு. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதை விளாடுறது. இல்லை ஏற்கனவே நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பிளேட்ஸில் மாட்டினோம்னா செத்துட்டோம். இந்த மாதிரி லாவாவில் கூட இடிக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம நார்மலாகவே பேட்டில் பண்ணலாம். இன்ஃபினிட்டியில் டைமில் எதுவுமே இல்லை, நம்ம ஒன்லி டிஃபீட்டிங் தான். அந்த சிம்பிள் ப்ரொடெக்ஷன் சிம்பிள் போயிடுச்சுனா தான் நம்மளால் அவுட் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம யார் மேலே வேணாலும் போகலாம். இப்போ நம்ம ஒரு காயின் சாப்பிட்டு அவுட் ஆகிட்டோம்னா அந்த காயினை காமிக்கும். மற்றவங்க கூட அதை எடுத்துக்கலாம். இந்த பிக்கி பேங்க் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த சிம்பிள் காமிக்கும். ஒவ்வொரு மருந்தும் டிஃப்ரெண்ட்டான பவர்ஸ் இருக்கும். ஆனால் அந்த பர்பிள் மட்டும் கிங் எங்கே இருக்குன்னு மட்டும்தான் அது காமிக்கும். இப்போ யாரோ டிஃபீட் ஆகிட்டாங்க. நம்மகிட்ட அந்த மேக்னெட் சிம்பிள் இப்போதைக்கு இல்லை, வரும். ஒவ்வொரு மருந்து பாட்டிலையும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்கும். ப்ளஸ் நம்மளோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பர்பிள் பாட்டில் அங்கே இருக்குது, யாரையுமே எடுக்கக்கூடாது. கிங் எங்கே இருக்காங்கன்னு தெரியுது, போய் ஹண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கிங்கு பக்கத்தில் இருக்கோம்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், இல்லைன்னா டெத். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறப்ப நடுவில் கூட யாராச்சும் வருவாங்க. ஸோ அது கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸ்டார்டிங்லேயே சம்டைம்ஸ் நிறைய பேர் ஸ்கின்னை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. பட் ஹேண்ட் ஸ்லிப் ஆகி அது போயிடும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த கிங்குன்ட்டு. அவுட்டட் நம்ம ஃபுட்டெல்லாம் ஃபாஸ்ட்டாக கலெக்ட் பண்ணோம். அப்போ தான் நம்ம கிங்கு. ஏற்கனவே ஒரு கிங்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த கிங்குன்ட்டு. அந்த கிங் யாரோ டிஃபீட் பண்ணியாச்சு. அந்த கிங் எங்கேயோ போகுதுன்னு நம்ம அந்த கிங்கை ஃபாலோ பண்ணியே போகணும். முதல்ல நம்மளோட அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு கிங்கை டிஃபீட் பண்ணோம்ல, அந்த கிங் ஃபுட்டை பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு போயிட்டு உங்கள் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் யூட்டர்ன் அடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா டச் ஸ்க்ரீன் சம்டைம்ஸ் நீங்கள் ஹேண்ட் ஸ்லிப்பியாக இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகாது. இது நம்ம யூட்டர்ன் அடித்தா ஒரு வார்ம் டிஃபீட் ஆயிடுச்சு. யாரோ டிஃபீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டாப் 10ல் இருக்கோம். நம்ம டாப் 1, நம்ம டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கோம். நிறைய பேரோட எக்ஸ்ட்ரா ஃபுட்டு இது மாதிரி அவுட் பண்ணிட்டு சாப்பிடாம கூட போயிருப்பாங்க. யாரோ டிஃபீட் ஆகிட்டாங்க. சின்ன வார்ம்ஸ் தான் மேக்ஸிமமாக வந்து இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம டாப் 9ல் இருக்கோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறோம். இங்கெல்லாம் நிறைய ஃபுட்டு இருக்கு பாருங்க. அப்போ அந்த கிங் அவுட்டடுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிங் அவுட் ஆகிட்டாங்கன்னா அந்த ஹாஃப் பாடி தான் நம்மளுக்கு கிடைக்கும், ஃபுல் பாடிலாம் கிடைக்காது. இப்போ நம்ம 9th பிளேஸில் இருக்கோம். 59,397 kgs வெயிட் ஆகிருக்கும். அந்த பர்பிள் பாட்டில் மேலே இருக்கு, யாரையும் எடுக்கக்கூடாது. கிங்கு பக்கத்தில் தான் பார்ன் ஆகிருக்கும். நம்ம கிங்கு பக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் கிங்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போய்
அதுக்கப்புறம் இதாயிடும். பர்பிள் பாட்டில் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துருங்க. இப்போ நம்ம டாப் 8ல் இருக்க, அதுக்குள்ளே டாப் 8 வந்துட்டோம். டாப் 7, டாப் 6 அவன் வந்து நம்மளை விட லோ. அதுதான் பார்க்குறேன், என்ன இவன் நம்மளை விட ஓவராக இருக்கான்ட்டு. அது காமிக்காது, கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். இப்போ நம்ம டாப் 7ல் இருக்க, கொஞ்சம் கம்மி ஆகிட்டோம். வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் மட்டும் கொடுங்க. யூஸ் ஆகாத டைமில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வைக்கும். நம்ம இப்போ டாப் 131ல் இருக்கோம். இப்போ நம்ம மருந்து எடுக்க எடுக்க, அந்த மருந்து பாட்டெல்லாம் எடுக்க எடுக்க நம்ம வெயிட் ஆகிட்டே போவோம். இது நிறையா வாட்டி இந்த ஸ்கின் வந்து நிறையா வாட்டி கிங் ஆகிருக்கு. இருந்தாலும் அந்த ஸ்கின் வந்து கிங் ஆகணும்ட்டு. இப்போ கிங் அங்கே இருக்குது. இந்த ஒயிட் டாட்ஸில் அங்கே அந்த வார்ம்ஸ் இருக்குதுன்ட்டு அர்த்தம். இதுதான் அந்த கிங்குன்னு நினைக்கிறோம். ரெண்டு கிங் இருக்கு. இதுதான் நம்ம லாஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த கிங்குன்னு நினைக்கிறேன். கிங்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அவுட் பண்ண, ஆனால் கண்டுக்காது. அவங்க அவுட் ஆனால் நம்மளுக்கு என்ன, நம்ம தான் கிங்காக இருக்கோன்ட்டு விட்டுரும். நாங்கள் கூட அப்படி விட்டுருக்கோம். இப்படி சம்டைம்ஸ் கவனிக்காம இது பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறப்ப குறுக்கால கூட வருவாங்க. அது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நிறையா ஸ்கின்ஸ் மாடல் இருக்குது. இதோ நம்ம பாட்டுக்கு திரும்பினா அந்த ஸ்கின் வந்து நம்மக்கிட்டே அவுட் ஆகுது. நம்ம கூட யாராச்சும் மேலே முட்டலாம். தெரியாமல் தான் முட்டுவோம். சம்டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறப்ப நடுவில் வரும். நம்ம அடுத்த லெவல் போயிருக்கோம், 18th லெவல். நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து 18th லெவல் போனது எங்களாலே நம்ப முடியல. ஏன்னா அவ்வளோ போயிருக்கோம். நம்ம வேறு கேம் விளாடலாம். இப்போ நம்ம 8 ஃபார் அமெரிக்கா கேம் விளாடலாம். இந்த கேமில் நாங்கள் நிறையா லெவல்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் லெவல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பி ஆயிடுச்சு. April 25 போட்டிருக்கு. அது லோட் ஆகிட்டுருக்கு, பார்ப்போம். இதில் டேங்கர்ஸ், பெரிய பெரிய ஆள் அப்படிலாம் வருவாங்க. ஆனால் இதில் நாங்கள் வந்து ஹெலிகாப்டர்ஸ் அது மாதிரி பெருசாக வந்து டேங்கர் வந்து எப்படின்னா, அது நம்ம டேரெக்டாக நம்மளோட பேஸ்க்கு அட்டாக் பண்ணி. இப்போ நாங்கள் பேஸை காமிக்கிறோம். இதுதான் இந்த பேஸ். இந்த பேஸ் அப்டேட்டும் பண்ணலாம், ஃபிக்ஸும் பண்ணலாம். பேஸ்
கிட்ட இருக்கிற கன்ஸ்லாம் ஃபுல் அப்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சேஃபு. உங்களோட கன் எப்படி அப்டேட் பண்ணீங்கன்னா இந்த மனுஷன் கன்னை வச்சுருக்க மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ளே போய் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஏதோ இல்லை உங்களுக்கு என்ன கன் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஷூட்டிங் கன்னு இருக்குது. இந்த செகண்டில் கிரே கலராக ஒன்று காமிக்குது, அது வந்து ஃபயர் கன். 60 rupeesக்கு ஒரு கன்னு கேட்டுச்சுன்னா அது வந்து ஃபயர் கன். நீங்கள் ஃபுல்லாக அப்டேட் பண்ணலாம். இதுதான் இந்த ஃபயர் கன். இப்போ நம்ம கிட்ட 47 coins இருக்கு, 263 notes இருக்கு. நோட்ஸ் வந்து half இதுக்கு யூஸ் ஆகாது. நம்ம மொத்தமாக 2 waves கம்ப்ளீட் பண்ணிட்டு 3rd waveக்கு போயிருக்கோம். இப்போ நம்ம ஷாப்பில் போய் என்னென்னலாம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு காயின்ஸும் இதுவும் ஃப்ரீயாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் இது மட்டும் ஆட் பார்த்து வாங்குறது காயின்ஸு நோட்ஸ் எல்லாம். மற்றதுக்கு எல்லாமே நம்ம அக்கௌண்ட்லேருந்து மணியை கொடுத்து தான் வாங்கணும். கேமில் இருக்கோம். நம்ம அந்த சர்க்கிள் கிட்ட இருந்தோம்னா இந்த கன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ நாங்கள் இது வந்து 3rd வச்சுருக்கோம். 3rd வந்து இந்த இதாட்ட காமிச்சு இப்போ நாங்கள் அந்த பேஸ் கிட்ட இருக்கிற கார் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ டேங்கர் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்குன்னு அது க்ளோஸ் ஆகணும். அப்படி முக்கியமாக உங்களோட உயிரும் டெத் ஆகும். இதுவும் டேங்கர் தான் ஷூட் பண்ணியிருக்கு. நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய் ஆட் வராத மாதிரி பண்ணியிருக்கோம். அது ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். அதனால தான் எங்களுக்கு ரிவ்யூ காமிக்க மாட்டேங்குது. இப்போ நாங்கள் வந்து 8 ball pool கேம் விளையாட போகிறோம். இதுதான் லாஸ்ட் கேம். லோட் ஆயிட்டிருக்கு. லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ லோட் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஆப்பனண்ட் யார் அப்படின்னு இது பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு லோடிங் ஆட்டு தான்.
ஸ்பின் ஃபீல் காமிக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரே ஒரு பாலை மட்டும் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பால்ஸ் எல்லாம் வந்து பிளேயர்ஸ் கூட அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்பின் பண்ணலாம், நமக்கு என்ன லக்குன்னு பார்க்கலாம். 500 காயின்ஸ். அது வந்து காசு எடுக்கணும் நம்ம அக்கௌண்ட்லேருந்து. இப்போதைக்கு அது தேவையில்லை. இது வந்து ப்ரைஸஸ் நம்ம வாங்கலாம். என்ன ப்ரைஸ்ன்னு பார்க்கலாம். காயின்ஸ். இன்னொன்று வந்து அந்த ஸ்டிக்கு. இது வந்து அந்த ஸ்டிக்கை ஹாஃப் பார்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கு வந்து அந்த 8 பால் பூல்லேருந்து ரிமூவ், அந்த ஒரு பார்ட் மட்டும் ரிமூவ். அப்டேட் ஆகிட்டுருக்கு. நம்ம யார் பிளேயர் கூடன்னு பார்க்கலாம். நம்ம சான்ஸ். இவன் நம்ம ஃபுல் பவரில் கொடுக்க போகிறோம். மேலே காமிக்கி எதில் நம்மளோட பால்ஸ்ன்ட்டு. நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டோம், ஆப்போனண்ட் ஒரு வாட்டி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் காமிக்கும் என்னென்ன பால்ஸ்ன்ட்டு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பிளாக் பால் விழுந்துச்சுன்னா அந்த பிளாக் பால் வந்து கடைசியில் உங்களோடதுல எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் பிளாக் பாலை போடணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட சான்ஸ் ஸ்கிப் ஆயிடும். இப்போ நம்ம ஆப்போனண்ட் வந்து இப்போ நம்ம போட்டுகிட்டே இருக்கோம்னா நம்ம விளாடிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளோட இது பார்ப்போம். அந்த க்ரீன் நம்மளோடதான்னு தெரில. 14னா நம்மளோடது, அது வந்து நம்மளோட ஆப்போனண்ட்டோடது. ஆப்போனண்ட்டு எதையும் அடிக்கல. இப்போ நம்ம சான்ஸ். நம்மளாச்சும் கொஞ்சம் பார்த்து அடிக்கணும். நம்மளோட பாலும் ஆப்போனண்ட்டோட பாலும் ப்ளூவில் ஒன்று விழுந்திருக்கு. இருந்தாலும் அது நம்ம சான்ஸ் தான். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ட்ரை தான் பண்ணணும். நம்மளோடது வந்து 9க்கு கீழே, ஆப்போனண்ட்டோடது வந்து 9க்கு மேலே. அந்த ரெட் வந்து நம்ம எய்ம் பண்ணுறது நம்மளோட தான். இப்போதைக்கு அந்த பிளாக் பால் இருக்கிறதுனால நம்மளால் அடிக்க முடியாது. யாருக்கெல்லாம் 8 பால் பூல் கேம் பிடிக்குமோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமு நீங்கள் ஆப் ஸ்டோரில் போய் 8 பால் பூலுன்னு போட்டிங்கன்னா அது வரும். நம்ம டீம் இல்லை.
பாயிண்ட்டுக்கு 1 தான் இருக்குது. நம்மளுக்கு இன்னும் 2 அடிக்கிறது இருக்குது. நம்மக்கிட்ட இன்னும் 4 அடிக்கிறது இருக்குது. ஆப்பனண்ட் அதை போட்டோன்னா அந்த பிளாக்கை போடணும். இப்போ அந்த ஆப்பனண்ட் பிளாக் போடணும். பிளாக் மட்டும் ஆப்பனண்ட் போட்டான்னா அவன் வின்னு. இதோ ஆப்பனண்ட்டோட இதிலே காமிக்குது. நம்மளுக்கு டைமிங் இருக்கும். இப்போ நம்மளோட டர்ன். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம அந்த பிளாக்கை போடணும். பிளாக் வந்து அந்த ஓரத்தில் இருக்குது. சம்டைம்ஸ் அவன் கூட வின் ஆகலாம். பிளாக் உழுக போகுது. ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைனா அவன் போட்டிருப்பான். இப்போ அவன் போட்டுருவான். அவன் போடல. அவன் தப்பாக எயின் பண்ணிட்டான். இப்போ நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் போட. இப்போ நம்ம அந்த பர்பிளை போட ட்ரை பண்ணலாம். ஃபுல் ஃபோர்ஸ். நான் என்னமோ பயந்து அது என்னமோ அந்த பிளாக்கை போட போகுதுன்ட்டு. பிளாக் இந்த வாட்டி அவன் தப்பாக எயின் பண்ணுவானா கரெக்டாக எயின் பண்ணுவானான்னு தெரில. கரெக்டாக எயின் பண்ணிட்டான். நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏன்னா அவன் அந்த ஒயிட் பாலையும் பிளாக்கையும் போட்டான். அந்த ஒயிட் பால் போடக்கூடாது ஆக்சுவலி.